ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மனிதர்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் தெய்வம் நியாயமான வேண்டுதல், தாமதமானாலும் தப்பாமல் காலம் நேரம் வரும்போது நிறைவேற்றி வைக்கும். அதற்கு திடநம்பிக்கை, பொறுமை இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எல்லாவற்றைக் காட்டிலும் முக்கியமான வேண்டுதல் என்பது கடைசி காலத்தில் மற்றவர்களுக்கு கஷ்டம் தராமல் உயிர் உடலை விட்டு பிரியும் நேரத்தில் பரம்பொருள் அம்மாவின் நினைவாகவே இருக்க வேண்டும். அன்னை எது செய்தாலும் என்னை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செய்ய வேண்டும் என்கிறாள். பணம், பட்டம், பதவி எதுவும் உன் கூட வராது. நீ செய்த தர்மம், பராசக்திதான் வரும். மனிதன் கடைசியில் உயிர் பிரியும்போது எதை நினைக்கிறானோ அதற்கு ஏற்றவாறு மறுபிறவி வந்து வாய்க்கும். அந்த நேரத்தில் அம்மாவின் நினைப்பு, அம்மாவின் அருள் இருந்தால் மட்டுமே வரும். இளமை வயதிலேயே கடவுளை வழிபட்டு பக்தியை வளர்த்து தொண்டு தர்மம் செய்து ஆன்ம உணர்வுடன் வாழ்ந்தால்தான் கடைசியில் உயிர் பிரியும் நேரத்தில் தெய்வீக சிந்தனையில் இருக்க முடியும். தினமும் தெய்வ சிந்தனை அவ்வப்போது வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஓரளவு மனம் பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். மனிதனுக்கு அறியாமை, அஞ்ஞானம் இவற்றால் உலக மாயையில் சிக்கிக் கொள்ளுவதால் தெய்வ சிந்தனையுடன் வாழ்வதற்கு கடினமாகிறது. தெய்வத்தன்மையை உள்ளுக்குள் உணர்ந்து கொண்டால் உண்மை உணர்வுடன், உள்ளன்புடன், நேர்மையாக, உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் தெய்வ சிந்தனை மேலானதாக, சிறப்பாக இருக்கும். மனிதன் இறை வழிபாடு செய்யும் மந்திரங்கள் ஒரு மனத்துடன் தெய்வ நினைப்பாக செய்ய வேண்டும். தியானம் செய்யும்போது மன அமைதி கிடைத்தாலும் சில நேரங்களில் தியானத்தில் மன அமைதி கிடைக்காமல் போவதற்கு மனமே காரணம். மனம் தூய்மை, மனம் பக்குவப்பட்டு அறிவின் மூலமாக புத்தியை பயன்படுத்தி சிந்தனை செய்து ஆன்ம விழிப்புணர்வு இருந்தால்தான் ஆன்மா என்ற அம்மா நல்லது கெட்டது சொல்லி கரை சேர்க்கும். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி.